வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் செல்லத்தங்கையாக பேசுகிறேன். தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரியவருக்கு 6 பொண்ணுங்க, ஒரு பையன். இந்த 7 பேருக்குமே கல்யாணம் ஆகலை. அதோட குடும்பத்தில் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம். இந்த சூழ்நிலையில் தன்னோட பையனை கூட்டிக்கிட்டு யாருக்கிட்டையாச்சும் உதவி கேட்கலான்னு ஒரு மகான்கிட்ட போனார். அந்த மகான்கிட்ட போய், ஐயா, எனக்கு 6 பொண்ணுங்க இருக்குது, 6 பொண்ணுங்களை கட்டி கொடுக்கணும், இந்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணணும், அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு அந்த மகான்கிட்ட கேட்டார். அதுக்கு அந்த மகான், என்கிட்ட 2 மந்திரக்கல் இருக்குது. ஒரு மந்திரக்கல் செல்வம் தரும், இன்னொரு மந்திரக்கல் இளமையை தரும். இந்த 2ல் ஒன்று தான் தருவேன், உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு கேட்டார். அப்போ பையன் சொன்னான், ஐயா, நீங்கள் செல்வம் தர்ற மந்திரக்கல்லை கொடுங்க, நான் அந்த என்னோடய அக்கா தங்கச்சியில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுட்டு எனக்கு வயசு இருக்குது, நான் உழைச்சி முன்னேறிடுவேன் அப்படின்னு பையன் சொன்னான். உடனே அவர் பெரியவர் சொன்னார், ஏய் சும்மாறா, விவரம் தெரியாமல் பேசாமல். இல்லைங்கய்யா, நீங்கள் அந்த இளமை தர்ற கல்லை கொடுங்க, நான் உழைச்சி சம்பாரித்து முன்னேறிடுவேன் அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னார். அப்போ அந்த மகான் சொன்னார், அந்த சின்ன பையனாக இருந்தாலும் அவனுக்கு இருக்கிற பொறுப்புணர்ச்சி உங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. இளமை தர்ற கல்லை உன்ட்ட கொடுத்தா இன்னும் 7 பிள்ளைய பெற்று போடுவே தவிர நீ எங்கேயா அந்த குடும்பத்தை காப்பாற்றுவ? அதனால் உன்னையை நம்பி எதுவும் தர முடியாது. அதனால் தம்பி, உன்னுடைய பொறுப்புணர்ச்சியை பாராட்டி இந்த 2 கலையும் உன்னைகிட்டே தர்றேன், நீ போய் குடும்பத்தை காப்பாற்று அப்படின்னு சொல்லி மகான் அனுப்பி வச்சார். இப்போ இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு எம்புட்டு வயசானாலும் குடும்பத்தில் அந்த பொறுப்புணர்ச்சியே கிடையாதுங்க. சின்ன வயசில் பொறுப்புணர்ச்சி இருந்துச்சுன்னா அவங்க மிகப்பெரிய தொழிலதிபராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி நமக்கு நல்ல பொறுப்புணர்ச்சி இருந்தால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்குங்கிறது தாங்க இந்த கதையோட தீர்வு.